தற்போதைய அண்மை செய்தி. உதயநிதி ஸ்டாலினின் சொத்து விவரங்கள் தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் ஐடி பதிலளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உதயநிதிக்கு எதிரான சொத்து வழக்கில் ஐடி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். சுந்தரம், இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்களுக்கும் கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாக்கல் செய்த சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவுக்கணி தொகுதி வாக்காளரான குமரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2021 ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 7,36,00,000 ரூபாய் முதலீடு செய்திருந்ததாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் நடப்பு தேர்தலில் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் இந்த விவரங்கள் குறித்து எந்த தகவலையும் குறிப்பிடவில்லை என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவரது மனைவி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 2,63,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனை குறித்த முறையான விளக்கங்கள் எதுவும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த 2021 ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் 16,06,00,000 ரூபாய் ஹவுசிங் நிறுவனத்துக்கு கடன் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் 2026 ஆண்டு வேட்புமனுவில் 10 கோடி ரூபாய் என குறிப்பிட்டிருக்கிறார். மீதமுள்ள 1 கோடி ரூபாய் 6 லட்சம் பணம் திரும்பி செலுத்தப்பட்டதா என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த 2020 ஆண்டுக்கு முன் 2 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது 10 கோடியே 98 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்து கூறும் குறித்த இந்த விவரங்களை தெரிவிக்கப்படவில்லை எனவும் சொத்து குறித்தான தவறான முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு விரோதமானது என்பதால் இந்த முரண்பாடுகள் குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கும் கார்ப்பரேட் விவகாரத்துறைக்கும் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருண்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணை வந்த போது வேட்புமனுவில் தவறான தகவல் தெரிவித்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் நடைமுறைகள் துவங்கிவிட்டதால் இந்த விவகாரத்தில் தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மனுவுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதி பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். மோனிஷா. சுந்தரம், தகவல்களுக்கு நன்றி. தற்போதைய அண்மை செய்தி. நாங்குநேரியில் இரட்டை கொலை நடந்த பெரும்பத்து கிராமத்தில் முதியவர்கள் தபால் வாக்களிக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். பெரும்பத்து கிராமத்தில் தபால் வாக்கு சேகரிக்க வந்த தேர்தல் அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய முதியவர்கள் பெரும்பத்து கிராமத்தில் முதியவர்கள் தபால் வாக்களிக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். இரட்டை கொலை சம்பவத்திற்கு நீதி கிடைக்கும் வரை வாக்களிக்கப் போவதில்லை என்று முதியவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், நீதி கிடைக்கும் வரை வாக்கு இல்லை என்று அங்குள்ள முதியவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் தபால் வாக்குகளை செலுத்த வந்த தேர்தல் அதிகாரிகளை முதியவர்கள் ஏமாற்றியதுடன் திருப்பி அனுப்பி வைத்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் முறையாக நீதி கோயும் அக்கிராமத்தில் உள்ள தேர்தலை புறக்கணிப்பதாக தொடர்ந்து அவங்க அறிவித்து வந்தார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பெரும்பத்து கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தவர் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியதோடு அருவாளால் தரமறையாக விட்டதில் இந்த கொடூர தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தார்கள். நெல்சன் உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். இன்னும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நாங்குநேரி போலீசார் சிலரை மட்டும் கைது செய்துள்ளார்கள். அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கிராம
கிராம மக்கள் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் வருகின்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக தங்கள் புறக்கணித்து தங்களுடைய போராட்டம் என்பதை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது. பெரும்புத்து கிராமத்தில் உள்ள நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிப்பதாகவும் அங்குள்ள வாக்காளர்கள் அனைவருமே தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த நிலையில் தபால் வாக்குகள் என்பது கடந்த சில தினங்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சிறப்பு ஏற்பாட்டில் உள்ள 85 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு என்பது கடந்த சில நாட்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதன்படி தேர்தல் அலுவலர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் பெரும்புத்து கிராமத்தில் தபால் வாக்குகளை பெறுவதற்காக தகுதி பெற்ற 4 முதியவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்றனர். ஆனால் அங்கு உள்ள முதியவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் எங்கள் கிராமத்திற்கு இழைக்கப்பட்ட அனுமதி இன்னும் முழுமையாக நீதி கிடைக்கப்படவில்லை என்பதால் எனவே நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என ஒட்டுமொத்தமாக அந்த தபால் ஓட்டுகளை வாக்களிக்க மறுத்துள்ளனர். இதனால் ஏமாற்றத்துடன் அதிகாரிகள் திரும்பியுள்ளார்கள். இம்முதியவர்கள் தங்கள் முடிவில் பின்வாங்குவதில்லை எனவும் இதை அடுத்துக் கொண்டு வரப்பட்ட வாக்குப்பட்டியலில் தேர்தல் ஏமாற்றத்துடன் அந்த கிராமத்தில் இருந்து திரும்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக முதியவர்கள் உள்ளிட்ட அனைவருமே ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணித்துள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.